மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி கொலையை கண்டித்து போராடிய மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பாஜக அழைப்பு விடுத்த முழு அடைப்பு போராட்டத்தால் பெரும்பாலான பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையுண்ட நிலையில் அதனை கண்டித்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சியடித்தும் போராட்டம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஏராளமான மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மம்தா பானர்ஜிக்கு எதிராகவும் கைதான மாணவர்களை விடுவிக்க கோரியும் 12 மணி நேர ஆர்ப்பாட்டத்துக்கு பாஜக அழைப்பு விடுத்தது. அந்த வகையில் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல பகுதிகளில் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. பாஜகவினரின் போராட்டத்தால் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்திய மாநில அரசு பேருந்து ஓட்டுநர்களை தலைக்கவசம் அணிந்து செல்ல உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஓட்டுநர்கள் தலைக்கவசம் அணிந்தபடி பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். சில பகுதிகளில் பேருந்து சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார். 2030க்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்காகவே இந்த பயணம் மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து துபாய் வழியாக அமெரிக்காவுக்கு நேற்றிரவு புறப்பட்டுச் சென்றார். இதற்காக சென்னை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் மற்றும் திமுகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பூங்கொத்துக்கள், சால்வைகளை முதலமைச்சருக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ ஆகிய பகுதிகளுக்கு செல்வதாகவும் செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று திரும்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே தாம் பயணம் மேற்கொண்ட நாடுகள் குறித்தும் எவ்வளவு முதலீடுகள் கிடைத்தது என்பது குறித்தும் அவர் விளக்கினார். ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக 18,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 10,882 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்காகவே அமெரிக்கா செல்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்கை விரைவாக அடைவோம். கல்வி திட்டத்திற்கான நிதியை பெற மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீங்கள் கேட்ட மாதிரி 573 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. இது செய்தி வெளியாகிருக்கு. பள்ளி கல்வித்துறையில் தமிழ்நாட்டுக்கான நிதியில் உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும். அமைச்சர் துரைமுருகனும் நடிகர் ரஜினிகாந்தும் நண்பர்களாகவே நீடிக்கின்றனர் என்றார். அவங்க 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்கள் அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் கருதுகிற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்கக்கூடாது. அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்றேன். மத்திய அரசுடன் தமிழ்நாடு அரசு இணக்கமாக இருக்கிறதா என்ற கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். நாணயம் வெளியிட்டு மத்திய அரசுடைய பொறுப்பு இது. அவங்களுடைய அனுமதியோடு தான் வெளியிடுறது. அதனால அந்த மரியாதை அடிப்படையில் அந்த முறைப்படி அவங்கள அழைச்சோம், வந்தாங்க, வெளியிட்டு போனாங்க. அதான் விஷயம். கடந்த 3 ஆண்டுகளில் ஈர்த்த முதலீடுகள் தொடர்பாக விளக்கம் அளித்த மு க ஸ்டாலின் வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மரபு இல்லை என்றும் அமெரிக்க பயணத்திற்கு பின் தேவைப்பட்டால் அறிக்கை வெளியிடுவோம் எனவும் குறிப்பிட்டார்.